மாநாடு முடிஞ்சோன்னா அவர் உங்களை சந்திப்பார்ல, எங்க 26 தேர்தலில் நீங்க தனிச்சு நிப்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு சென்று பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் நடிகர் விஜய் முதல் முறையாக தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்தது பேசுபொருளாகி உள்ளது. இந்நிலையில் தம்பி விஜயுடன் சேர்ந்து பூரா பேரையும் தோற்கடித்து விடுவோம் என்று கூறி வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அம்பேத்கர் பெரியாருக்கு மாலையிட்டால் வரவேற்கிறோம், அதை போலவே தமிழ் அடையாள தலைவர்களையும் விஜய் போற்ற வேண்டும் என தெரிவித்தார். அம்பேத்கருக்கு மாலையிட்டதை வரவேற்கணும், ஐயா பெரியாருக்கு மாலையிட்டீங்களா, வரவேற்கணும். அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலையிடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்க தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும், தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும், தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும், எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை, எங்க அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சிருப்பாங்க கிண்டியில், நான் அங்க இருந்தா அங்க போடுவேன், இன்னைக்கு இங்க போடுறேன். நீங்க அதையும் பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுபாண்டியரை போற்றணும், அழகுமுத்துக்கோனை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும், தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். புரியுதா? நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம், எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனால் தலைவர்களாக எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என்ற அர்த்தவனாகவும் இருக்கணும். விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்த சீமான், தகப்பன் என்பவன் பெற்றவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தம் கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நான் முன்னாடி பிறந்துட்டேங்கிறதுக்காக என்னையே முச்சந்தில் வச்சு நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. இது மாதிரி ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க, நீங்க உங்க அண்ணனோட கூட்டணி வைப்பீங்களா? நீங்க இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்கறீங்களா? இல்ல கொடி அறிமுகத்துல கேட்டீங்களா? மாநாடு முடிஞ்சோன்னா அவர் உங்களை சந்திப்பார்ல, எங்க 26 தேர்தலில் நீங்க தனிச்சு நிப்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. என்னையே நான் கேட்குறீங்க, இப்ப நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், நான் இப்ப சொல்றேன். அவர்கிட்ட கேளுங்க, இல்லங்க நான் எங்க அண்ணன் கூட போவேன்னா அன்னைக்கு யோசிப்போம். என்னையவே பேச வைக்கிறீங்க. ஏதோ நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு பாதிப்பு சோதிப்பு எல்லாம் கிடையாதுங்க. கோட்பாட்டு அளவுல எது ஈர்க்கப்படுது? அவர் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் இருக்காரு, அவரை திரையில் பார்த்து ரசிச்ச ரசிகர்கள் அவர் மேல ஒரு பேரன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் வந்தா ஏதாவது நல்லது செய்வாரா, இதுல இருந்து ஏதாவது மாறுதல் செய்வாரா ஒரு நம்பிக்கை.